பராசக்தி படம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா காங்கிரஸ் அன்னைக்கு என்ன அநியாயம் பண்ணிச்சோ அதெல்லாம் அந்த படத்தை எடுத்து அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க. அந்த வார்த்தையை வித்ரா பண்ணுங்க. அவர் தான் அறிவில்லாம சொல்றாரா, நாம சொல்லாம அத? அவருக்கு எதை தின்னா பித்தம் தெளியும் தெரியாது. மகாராஷ்டிராவை பத்தி பேசுவாரு, மும்பையை பத்தி பேசுவாரு, தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி பேசினா ஆக்கப்பூர்வமா பேச வர்றாரு, அறிவுபூர்வமா பேச மாட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி நாகரிகமா பேச மாட்டாரு. இது மாதிரிலாம் தான் பேசுவாரு. நீங்க பேசின வார்த்தை இருக்குல்ல, அது எங்க வாயிலாம் வராது. ரைட்? நாளைய தினம் ராகுல் காந்தி வரும்போது தொகுதி பங்கீடு சம்பந்தமா ஏதாவது பேசுறாங்க? இல்ல, இது முழுக்க முழுக்க செயின்ட் தாமஸ் பள்ளிக்கூடத்தின் நிகழ்ச்சி. 100ஆண்டு விழாவுக்கு வருகிறார். இதில் அரசியல் கலப்பில்லை. அவர் அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலும் பொங்கல் விழாவிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா கூட்டணி அங்கம் வகிக்கும் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கின்றனவோ அது காங்கிரசிற்கும் பொறுப்புண்டு. காங்கிரஸ் ஆட்சி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். என்னங்க, காங்கிரஸுக்கு வந்து திமுக பெரிதளவுல ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி தெரியல. என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க கட்சிக்காரங்களே வந்து எதுவுமே கொடுக்கல, திமுக சரியில்லைன்னு விமர்சனம் பண்றது நீங்களே பார்த்துட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். இப்ப எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் 1-2 பேருக்கு ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி அமைச்சருக்கு ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கு. முடிவெடுக்க வேண்டியது யாரு? எங்களுடைய தலைமையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் 2 தலைமையை சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன அவசரம்? நான் பல முறை சொல்றேன், இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, எஃகு கோட்டை மாதிரி இருக்கு. இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி, வேறு எதற்காகவும் இல்லை. பாசிச சக்திகளை, மதவாதிகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது. தமிழ் மண்ணில் ஊடுருவதற்கு அனுமதிக்க கூடாது. இதற்காக தமிழ்நாட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற கூட்டணி இந்தியா கூட்டணி. இதுல எங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது? நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு செய்தி போட்டுட்டு இருக்கீங்க சார். எல்லாம் எங்க கட்சிக்கார போய் பார்த்தா நாங்க பொறுப்பா? நீங்க கூட ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க. எந்த நிறுவனம் நீங்க சொல்லுங்க? எந்த நிறுவனம்? நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜிடிவி வேற ஒரு செய்தி நிறுவனத்தை போய் பாத்தீங்களா? தவறாது தவறான்னு கேட்கிறேன். அவங்க போய் பாக்குறாங்க, அவங்க விருப்பம். எங்கள் தலைமை யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. காங்கிரசிற்கு கொல்லைப்புற அரசியல் செய்யும் பழக்கமும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. நேரடியாக நாங்க அரசியல் பண்ணோம், நேரடியா பேச்சுவார்த்தை பண்ணுவோம். சார், இது இந்த நாட்டுல வந்து சமத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம் எல்லாம் இருக்கு. அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, அது எதுவும் நீங்க பொருட்படுத்த வேண்டாம். எங்க அகில இந்திய தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பேசுவதற்கு குழு அமைத்திருக்கிறது. வேற யாருக்கிட்டே பேசல. ஓகே, எங்க அகில இந்திய தலைமை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லுது. நாங்களும் தமிழ்நாட்டு தலைமையும் நான் சொல்றேன். வேற யார் சொல்லணும்? வேற யார் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க மைக்கு முன்னாடி பேச முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.